வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நாம் நட்ராஜீஸ்வரர் திருக்கோயிலுக்கு தான் நாம் இப்போ போயிட்டுருக்கிறோம். பார்த்தீங்கன்னா அங்கே அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல நாயகி உடனமர் நட்ராஜீஸ்வரர் திருக்கோயிலுங்கிற போர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஜூம் ஆக மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா இப்போ அந்த போர்டில் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, நல்ல நாயகி உடனமர் நட்ராஜீஸ்வரர் திருக்கோயில். டூ வீலர் போகிறோம். இப்போ நாம் இந்த ரோட்லேருந்து லெஃப்ட்டு திரும்பணும். இந்த போகலாங்க. இதில் லெஃப்ட்டு திரும்பினா இதில் லெஃப்ட்டு திரும்பினா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் போனோம்னா நம்ம அந்த கோயில் வந்துரு. இப்போ நாம் இந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்குறோம். பார்க் பண்ணி சொல்லலாம். இப்போ நீங்கள் இதில் பார்க்குறத காளிங்கராயன் வாய்க்கால். இந்த வாய்க்கால் வந்துட்டு எப்போவுமே தண்ணி அதிகமாக போயிட்டுருக்கு. இப்போ மழை கம்மியாக இருக்கிறதுனாலும் டேமில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால நிறுத்திட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக இதில் எப்போவுமே அதிகமாக தண்ணி போயிட்டுருக்கிற ரோடு தான், வழி தான். இப்போ நாம் இந்த வாய்க்காலை தாண்டி இந்த லெஃப்டில் போனோம்னா அந்த இதுக்கு போய் சேர்ந்துடலாம். இந்த பார்த்திங்கன்னா இந்த காங்கேயம்பாளையங்கிற ஊர் வந்தாச்சு. இப்போ இந்த காங்கேயம்பாளையங்கிற ஊரை தாண்டி தான் நட்ராஜீஸ்வரர் கோயிலுக்கு போகணும். இங்கிருந்து ரைட் கட் பண்ணோம்னா திருக்கோவிலுக்கு செல்லும் வழி, நட்ராஜீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்லும் வழி. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறதுனே தனியாக ஒரு பாலமே அமைச்சு வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றுல தண்ணி போயிட்டு இருக்குது பாருங்கள். 2 பக்கம் திருப்பி செல்லலாம். ஆற்றுல திருப்பி 2 பக்கமே தண்ணி போயிட்டு பாருங்கள். இந்த இருக்கிறதா அந்த நட்ராஜீஸ்வரர் திருக்கோயில். நீங்கள் அந்த கோயிலுக்கு தான் பார்க்குறீங்க. கோயிலுக்கு கார் வேனு எல்லாம் போகிற அளவுக்கு கரெக்டாக அளவாக ஒரு பாலம் கட்டி கொடுத்துருக்குறாங்க. கவர்மெண்ட்டே இந்த பாலம் கட்டி கொடுத்ததா சொல்கிறாங்க. உனி கண்டிப்பாக கோயிலுக்கு வந்து அருள்மிகு நட்ராஜீஸ்வரர் நட்ராஜீஸ்வரர் திருக்கோயில் காங்கேயம்பாளையம் மடக்குறிச்சி வட்டம் ஈரோடு மாவட்டம். இவ்விடத்தில் திடீர் பள்ளம் மற்றும் தண்ணீர் சுழற்சி ஏற்படும் அபாயம் இருந்தால் பக்தர்கள் ஆற்றில் இறங்குவர் தடை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த நட்ராஜீஸ்வரர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு தீவு மாதிரி இருக்குது. சுற்றியுமே தண்ணி, 4 மூலையிலுமே தண்ணி, நடுவில் ஒரு தீவு. அந்த மாதிரி அழகாக அமைச்சிருக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா பரிசலெல்லாம் இருக்குது. இங்கே போனால் பரிசல்லையும் சுற்றி காமிக்கிறதுக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. பட் நம்ம இப்போ இங்கே பரிசல் போகிறதுக்கு இப்போதைக்கு ஆளுக்கு யாரும் இல்லையாட்டாக்குது. இப்போ நம்ம மேலே கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கெல்லாம் பார்த்துக்கலாம். செல்வாவா. இவ்வளோ நாளாக நம்மளுக்கு இந்த ஒரு கோயில் இருந்ததே தெரியாமல் போச்சு. கண்டிப்பாக தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு இப்போது நாம் வந்துட்டு தேங்காய் பழம் கோயிலுக்கு வாங்கிட்டு அப்படியே நேராக உள்ளே போக போகிறோம். நிறைய பக்தர்களெல்லாம் வந்துட்டுருக்குறாங்க பாருங்கள். இதுதான் நடு தீவு மாதிரி ஒரு கோயில். எவ்வளோண்ணா? 100 ரூபாய். இந்தாங்க செல்வா. அந்த
வாங்கிக்கலாமா? ₹100 நோட்டு தான் கொடுக்கும். மல்லிப்பூ இருக்குது, மாலை இருக்குது. ₹100 நோட்டு ₹300 தான் இருக்குது. இந்த பூ கொடுங்களா? விநாயகர் கும்பிட்டு போயில ராஜேந்திர காலத்து இது பார்த்திங்கன்னா இப்போ நாம் விநாயகர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே முதலாம் ராஜேந்திர மன்னர் காலத்து கல்வெட்டு செம்மன்றக்குறிச்சி செல்லகுல கொற்ற மூக்கன் ஏக வீரமராயன் மகன் பட்டில் மன்றாடி மூக்கன் சாத்தான ராஜேந்திர சிங்க காமிண்டன் கோயிலை புதுப்பித்து மண்டபம் எடுத்ததே. கல்வெட்டு வரிகள்: ஸ்வஸ்தி ஸ்ரீ கோப்பரகேசரி பன்மராகிய ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவர்க்கு யாண்டு 5வது பூன்றுரை நாட்டு செம்மன்றக்குறிச்சி செல்லன் கொற்ற மூக்கனான ஏக வீரமாராயன் மகன் பட்டில் மன்றாடி மூக்க சாத்தனான ராஜேந்திர சிங்க காமிண்டன் மண்டபமும் எடுப்பிச்சான் கோயிலும் புதுக்கு விசேஷன் இத்தன்மம். பார்த்தீங்கன்னா இதுதான் அங்கே மேலே எழுதியிருக்கிற செய்தி. எனக்கு சரியாக பழைய காலத்து எழுத்துக்களெல்லாம் ஒன்றும் புரியல. நீங்கள் இந்த கல்வெட்டுகளெல்லாம் நல்லா தெளிவாக பாருங்கள். இதுதான் கல்வெட்டு. விநாயகர் சாமி ஆண்டவா வா. ராஜா காலத்து கல்வெட்டு. இப்போ நாம் கோயில் படி ஏறுறோம். பார்த்திங்கன்னா இது ஏற்கனவே ஆற்றுக்குள்ளே இருக்குது. இருந்தாலும் ஆற்றுக்குள்ளே ஒரு மலை மாதிரி மலை மேலே கட்டின மாதிரியே இருக்குது கோயில். நம்ம படி ஏறித்தான் கோயிலுக்கு போகிறோம். பாருங்கள், கோயில் படிக்கட்டுகளெல்லாம் அவ்வளோ அற்புதமாக அமைச்சிருக்கிறாங்க. அற்புதமாக இருக்குதுங்க கோயில் பார்க்க. எங்கப்பா பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்க கோயில். ஆமாம், மேலே ஏறி எப்படியோ வந்தாச்சு கோயிலுக்கு. ஆமாம், கோயிலில் இங்கே ஏதோ விசேஷ பூஜைக்கு தயாராகிட்டுருக்குறாங்க. காவிரி கண்ட விநாயகர் இங்கே ஏதோ விசேஷ பூஜைக்கு தயாராகிட்டுருக்குறாங்க. நானும் ஃபஸ்ட்டு விநாயகரை தரிசிச்சுக்கலாம். காவிரி கண்ட விநாயகர் ஆண்டவா. மகா நந்தி. எந்த சிவன் கோயிலுக்கு வந்தாலும் கண்டிப்பாக நந்தி இருக்குது. எல்லாம் அந்த காலத்திலே கட்டின கோயில் இது. எல்லாம் வண்ணம் பூசி நல்லா செஞ்சுருக்கிறாங்க. இப்போ நாம் இந்த கடவுளை கும்பிட்டுக்கலாம். இங்கே ஒரு விநாயகர் இருக்கிறாரு, ஸ்தல விநாயகர். ஸ்தல விநாயகரை கும்பிட்டு வளமாகத்தான் செல்லணும். இப்படி தான் மறுபடியும் படி மேலே ஏறித்தான் போகணும். மேலே ஏறி போய் தான் அப்படி வரணும். ஏறு மீண்டும் மேலே படி மேலே ஏறி தான் வரணும். ஈஸ்வரன் நம்மளை
மேலே படியேற வச்சு மேலே கடவுள் நம்மளை வர வைக்கிறாரு. அற்புதமாக கோயிலெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஆமாம், கோயிலெல்லாம் உண்மையும் நடு ஆற்றுக்குள்ளார ஒரு பாறை. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் 4 பேத்துக்கும் தனியாக சிலை அமைச்சிருக்கிறாங்க. நடன கணபதி, உமா மகேஸ்வரமூர்த்தி, ஏகபாதமூர்த்தி, காலசம்சாரமூர்த்தி. நடன கணபதி எனக்கு மிகவும் பிடித்த தட்சிணாமூர்த்தி. ஏன்னா என்னோடய ராசிக்கு வந்து தட்சிணாமூர்த்தி சிலையை தான் வழிபடணும், சாமியை தான். ஆண்டவா எனக்கு எப்பவும் நல்லருள், எப்பவும் இப்போ கொடுக்குற மாதிரி எப்போ கொடு சாமி ஆண்டவா. பூமி அது கொஞ்சம் லைட்டை தூக்கிவிடு செல்வா. பூமி நீலா கையெழு சமேத ஸ்ரீ ஆத்தி பெரிய பெருமாள். இங்கே ஒரு சாமி இருக்கிறாரு, மறந்துட்டா. அர்த்தநாரீஸ்வரர், நற்றாற்று மலை முருகா. நற்றாற்று மலை முருகர் அப்பா முருகா ஆண்டவா நல்ல வடிவன்னப்பா எங்களை எல்லாம். இங்கே ஒரு கோவிலுக்கு கீழே ஏதோ ஒரு படிக்கட்டு போகுது, எங்கே போகுதுன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா சுற்றியுமே ஆற்றங்கரை, 4 மூலையிலையுமே ஆறு, நடுவில் ஒரு மலை. இது உண்மையிலுமே அற்புதம்தான். பாருங்கள், கீழே காம்பவுண்ட் சுவர் கூட அமைச்சிருக்கிறாங்க. இது வந்து ஒரு மலைப்பகுதியில் மேலால் இருக்குது. மலை இவங்களா ஏற்படுத்தல, பாறை. இது ஏற்கனவே இருந்த பாறை மேலே தான் கோயில் இருக்குது. பிரம்மா துர்க்கையம்மன், சண்டிகேஸ்வரர். சொல்வது எப்படி சாமி, நான் எதுவும் உங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகல. பார்த்துட்டு எல்லாம் தட்டிட்டா. எடுத்தாச்சு. ஹரிகரார்த்த மூர்த்தி, சக்கரப்பிரசாத மூர்த்தி, சாண்டேசோ நுக்ரஹ மூர்த்தி, கால பைரவருக்கு தனி கோயில், நவக்கிரகம்,
என்ன சனீஸ்வரர் இதை ஒரிஜினல் நேம் இருக்கலாம். சனீஸ்வரர். சந்திரன் அகத்தியர் மேலவர்க்கு மேலாகி நின்றாய் போற்றி. அகஸ்தீஸ்வரர் ஸ்ரீ நட்ராட்டீஸ்வரர் போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. இமையாது வீராது இருந்தாய் போற்றி. ஊழி ஏழான ஒருவா போற்றி. இமையாத ஒரு நெஞ்சம் சாமி அந்த இருக்கிறாங்க கூப்பிட்டு வரலாம். அருநெஞ்சம் ஆர்ந்தாய் போற்றி. ஆதி புராணாய் நின்றாய் போற்றி. இல்லை மடி கீழே நின்ற கனலே போற்றி. இந்த வழியாக கீழே இறங்குன சாமி வர்றார் போற்றி போற்றி. சூரியன் மூவாய் பிறவாய் இரவாய் போற்றி. சாமி முன்னமே தோன்றிய முன்னே போற்றி. முன்னமே தோன்றி முளைத்தாய் போற்றி. தேவாதி தேவர் தொழும் தேவே போற்றி. தேவாதி தேவதரும் தேவே போற்றி. சென்றேறி எங்கும் பறந்தாய் போற்றி. ஆவாய் அடியேற்கும் எல்லாம் போற்றி. செல்வகுமாரன் சாமி சாந்தி இந்து விக்னேஷ் ஞானபிரபு லிதுவர்ஷினி தமிழ்ச்செல்வன் சிவமணி சபரீஷ் அப்புறம் ரித்திகா குட்டி பாப்பா பேர் சொல்லி மாப்பிள்ளை பேர் அப்போ சாமி பேர் என்ன இலங்கை கொண்டை நீங்கள் இங்கே பக்கத்தில் எங்கண்ணா இல்லை சென்னிமலை சென்னிமலையிலேருந்து வரீங்க. சரி உங்கள் பேருங்கண்ணா? செல்வராஜ். சரிங்க நன்றி. செல்வா ஆமாம் ஆமாம் அன்னபூர்ணியம்மாள் ஸ்ரீ நல்லநாயகி அம்மன். அந்த வழியில் தான் மேலே ஏறி அப்படி போகணும். இல்லைங்க சார். சரிங்க. சரிங்க சார். சாமி பின்னீர் பாக்கெட் எங்கேங்க சாமி? கீழே அந்த லைன். நன்றி. செல்வது எப்படி